நீங்க உங்களுக்கு தில் இருந்தா நந்தன் நுழைந்த வாயில் சிதம்பரத்தில் தென் கோபுர வாசல் வழியில் அடைக்கப்பட்டிருக்கு. உங்களால் திறக்க முடியுமா? முதல்ல உங்களுக்கு தான் சாமி இல்லையாப்பா? உடைச்சு பாருங்க பாப்போம். தீண்டாமை சுவர் இருக்கு. இந்தி ஒழிப்புன்னு பேசுற திமுகவுக்கு கொள்கை கிடையாது. திமுகவுக்குன்னு ஒரு கொள்கை, எதையாவது ஒரு கொள்கையை சொல்லுங்க பாப்போம். இது எங்கள் கொள்கை, இந்த கொள்கைக்காக இத்தனை ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு இதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். அவங்களுக்கு கொள்கை கிடையாது. ஆனா இவங்க சொல்லுவாங்க கொள்கை கூட்டணி. என்னையா கொள்கை கூட்டணினா, அது கம்யூனிஸ்ட்காரர் ஒரு தலைவர் சொல்றாரு, எங்களுக்கு கையில காசு கொடுக்கலப்பா. கையில காசு கொடுக்கல, யார் மூலமா கொடுத்து அனுப்பல, எங்க வங்கி கணக்கில் திமுக பணம் போட்டுச்சு. அப்போ உங்க கொள்கை என்பது திமுகவிடம் பணம் வாங்கி கூட்டணி வைப்பதை தெள்ள தெளிவாக ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் தலைவர் அவர்கள் வெளிப்படையா பேசியிருக்காரு. நாங்க மட்டுமா வாங்கணும், எல்லா கட்சிக்காரங்க அதான் அவர் சொல்றாரு. விசிக வாங்கியிருக்கு, மதிமுக வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பனா கொள்கை என்பது என்ன? எந்த கொள்கைகள் உங்களோட உறவா இருக்காங்க? ஏதாவது ஒரு கொள்கை சொல்லுங்க. பகுத்தறிவு பேசுற தோழர் திருமாவளவனோ, சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசுற உதயநிதியோ, நீங்க உங்களுக்கு தில் இருந்தா நந்தன் நுழைந்த வாயில் சிதம்பரத்தில் தென் கோபுர வாசல் வழியில் அடைக்கப்பட்டிருக்கு. உங்களால் திறக்க முடியுமா? முதல்ல உங்களுக்கு தான் சாமி இல்லையாப்பா? உடைச்சு பாருங்க பாப்போம். தீண்டாமை சுவர் இருக்கிற தில்லை கூத்தன் நடராசன் கோயிலுடைய தென்புற சுவர் உங்களால் உடைக்க முடியுமா? அப்புறப்படுத்துமா? அதை திறந்து விட முடியுமான்னு உதயநிதியை நான் கேட்கிறேன். கொசு நினைச்சுக்கிட்டியா? கொசு அதுன்னா கொரோனா, இதெல்லாம் ஒழிக்க முடியுமே தவிர எதிர்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. உங்களால முடிஞ்சா, உங்க தாத்தா வழியில் நீ இருந்துனா, உண்மையான அரசியல் உனக்கு தெரிஞ்சிருந்தா, சிதம்பரம் கோயிலுடைய தெற்கு கோபுர வாசலை திறப்பதற்கு உனக்கு தில் இருக்கா?